ஏசாயா 64 அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64 அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தேவன் ஸ்தோத்திரம். யார் என்றால் பல காரியங்களை சொல்ல முடியும். அதுல ஒன்று, அவர் நம்மை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். என்ன செய்கிறவர்? உருவாக்குகிறவர். உருவாக்குவது உடைந்து போவதற்காக அல்ல, உருவாக்குவது உபயோகம் உள்ளவர்களாய் மாறுவதற்காக. உருவாக்கப்படுவது அநேகருக்கு பயனுள்ளவர்களாய் மாறுவதற்காக. உருவாக்கப்படுவது நாம் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாறுவதற்காக. ஆமென். தேவனுடைய திட்டம் நம் மூலம் நிறைவேற்றப்படுவதற்காக. எல்லாரையும் தேவன் உருவாக்குகிறாரா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஆனால் யாரை குறித்து தேவன் சில திட்டம் வைத்திருக்கிறாரோ, யார் மூலம் தேவன் அவர்கள் மூலம் தன்னுடைய நோக்கத்தை அவர் நிறைவேற்ற விரும்புகிறாரோ, அவர் செய்ய விரும்புவதை யார் மூலம் செய்ய விரும்புகிறாரோ அவர் அவருக்கு ஏற்றாற் போல் உருவாக்குகிறவராயிருக்கிறார். சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஸ்தோத்திரம். நீங்கள் அவர் நம்ம உருவாக்கும் போது நம்மை அவருடைய கரத்திலே ஒரு களிமண்ணாய் விட்டு கொடுக்கும் போது கண்டிப்பாக நம்மால் சொல்ல முடியும், நான் தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை என்று நாமும் சொல்ல முடியும். மற்றவர்களும் சொல்லத்தக்க அளவிலே நம்முடைய வாழ்க்கையின் நிலைமை காணப்படும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் சில காலங்களை கர்த்தர் அவருடைய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். எலியாவினிடத்திலே எலியா ஆகாப் ராஜாவிடத்திலே போய் சொல்லுகிறார், என் வாக்கின்படி அன்றி பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று சொன்னதுக்கு பிற்பாடு ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ கேரி தாற்றண்டையில் போய் ஒளித்திரு அப்படின்றார். அப்போ அவன் நான் சொல்லுகிற வரைக்கும் ஒளித்து, எத்தனை நாட்கள், எத்தனை மாதம், எத்தனை வருடம் ஒன்று சொல்லவில்லை, நான் சொல்லுகிற வரைக்கும் நீ ஒளித்திரு என்று. ஆமேன். சோத்திர எலியாவுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். எலியா கேரி தாற்றண்டையில போய் ஒளித்திருந்தான். அந்த நாட்களில் எலியா உருவாக்கப்பட்டான் என்று தைரியமாய் சொல்ல முடியும். அதன் பிறகு அவன் ஆண்டவர் சொல்லுகிறார், சாரிபாத் ஊர் விதவையோட வீட்டுக்கு போ அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே அவர் அங்கே போகிறாரு. முதல் சாரிபாத் ஊருக்கு போன்றாரு. அதுக்கப்புறம் தான் ஆமென் அந்த வீடெல்லாம் ஆண்டவர் காண்பிக்கிறாரு. அடுத்து ஆகாப் ராஜாவுக்கு உன்னை காண்பி அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதன் பிறகு காண்பிக்கிறார். கர்மேல் பர்வதத்தில் போய் நிற்கிறார். ஆமாம். எலியாவுடைய ஜெபம் அந்த இடத்துல ஒரு வசனம் தான் இருக்கு. மிஞ்சி போனால் ஒரு மூணு நிமிஷம் இல்லை, 1 நிமிடம் தான் இருக்கு. ஆமா. அந்த ஜெபம் வானத்திலிருந்து அக்கினியே என்ன செய்யப்படுகிறது? இறக்குகிறதா இருக்கிறது. நம்ம நினைப்போம், ஆமா இந்த 3 நிமிடம், இந்த 1 நிமிட ஜெபம் இவ்வளவு பெரிய வல்லமை உள்ளதா? ஆமென், வல்லமை உள்ளது. ஆனால் அதற்கு முன்பாக ஜனங்கள் பார்த்தது அந்த 1 நிமிட ஜெபத்தை தான். ஆனால் தேவனுடைய பார்வையிலே மறைமுகமாக கேரி தாற்றண்டையில வைத்து கர்த்தர் அவனை உருவாக்கினார். அவனை ஒரு நல்ல ஒரு ஜெப வீரனாய், அக்கினியாய் கர்த்தர் அவனை என்ன செய்தார்? மாற்றினார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே நன்றாக புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் தேவனோடு உறவுக்குள் இருக்கும்போது, தேவ பிள்ளைகளாய் இருக்கும்போது, ஆமென் ஸ்தோத்திரம், கண்டிப்பாக தேவன் நம்மை சில விஷயங்களிலே சில காரியங்களை உருவாக்குகிறவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். அந்த நாட்கள் கொஞ்சம் கடினமான நாட்களாக இருக்கும். ஆனால் அந்த நாட்கள் முடியும் போது நான் சொன்னது போல நாம் சில தேவனுடைய கிரியைகளை பார்த்து
நம்மை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற அற்புதங்களை பார்க்கும்போது அது நமக்கு சொப்பனம் பார்க்கிறது போல இருக்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சொல்றேன், யாருடைய வாழ்க்கையிலே நடக்கிறவைகள் சொப்பனம் காண்கிறது போல இருக்கிறது என்றால், யார் தேவனால் உருவாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற கிரியைகள் சொப்பனம் பார்க்கிறது போல என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். முதலாவது இந்த உருவாக்குதலை குறித்து சில காரியங்களை சொல்லுகிறேன். அதன் பிறகு இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கை என்று சில காரியங்களை கூட அவன் உருவாக்கப்படுதலின் போது என்ன நடக்கும் அந்த அனுபவங்களை குறித்து வேகமாய் சொல்லி நான் ஜெபித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரையும் ஆண்டவர் உருவாக்க மாட்டாரு. யாருக்குமே தேவனுடைய வாக்கு தத்தம் இருக்கிறதோ அவர்கள் தேவனால் உருவாக்கப்படுகிறார்கள். வாக்கு தத்தம் உள்ளவர்கள் தேவனால் உருவாக்கப்படுகிறார்கள். ஆமென். ஏன் பாஸ்டர் தேவனால் உருவாக்கப்படுகிறார் என்றால், நீங்கள் உருவாக்கப்படாமல் அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பீர்கள் என்றால் அந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அந்த வாக்கு தத்தமே உங்களுக்கு ஆபத்தை கொண்டு வரும். அது உங்களால ஹேண்டில் பண்ண முடியாது, அதை ரிசீவ் பண்ண முடியாது. இந்த சில ஒயரு இதெல்லாம் போகும்போது சில அதுக்குள்ள பொருட்கள் தாக்கு பிடிக்க முடியல, அதை அடிச்சுட்டு போயிடும். கேட்டதுன்னா பவர் சப்ளை ஆயிடுச்சு, லோடு கூடிட்டு அப்படிம்பாங்க. அதே போல வாக்கு தத்துவம் அப்படிப்பட்ட எஃபெக்ட். நீங்கள் உருவாக்கப்பட்ட நபர்களாக இருக்கும்போது அந்த எப்படி அந்த கரண்ட் அந்த பொருளுக்கு உபயோகம் உள்ளதா இருக்கிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கைக்கும் அது எப்படிப்பட்டதா இருக்கிறது, உபயோகம் உள்ளதாய் மாறுகிறதா இருக்கிறது. ஆமே. எனக்கு நிறைய வார்த்தைகள் ஆண்டவர் தந்திருக்கிறாரு, வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறாரு. என்னோடு எனக்கு மேல அநேக வார்த்தைகள் இருக்கிறது என்று உங்களால சொல்ல முடியும்னா நீங்க புரிஞ்சு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஏதோ ஒரு விதத்திலே கண்டிப்பாய் கர்த்தர் உங்களை உருவாக்கத்தான் செய்வாரு. உருவாக்கின பிறகுதான் அது உங்க வாழ்க்கையில நிறைவேறும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்பர் 2, யார் மேல் தேவன் அதிக உரிமை பாராட்டுகிறார், இவன் என்னுடைய பிள்ளை, இவன் எனக்கு என்று உரிமை பாராட்டுகிறாரோ அவர்கள் தேவனால் என்ன செய்யப்படுகிறார்கள், உருவாக்கப்படுகிறார். நான் ஒரு களிமண்ணா வர்றேன்பா, ஆண்டவர் சொல்ல இவன் எனக்கு பிள்ளை, இவன் எந்த ஆசை. இந்த சிறையிருப்பை திருப்பும் போது சொல்லும் போது கூட அதுல கட்ட சியோனுடைய சிறையிருப்பு, அப்ப எல்லாரையும் சொல்லல, ஸ்தோத்திரம், சியோனுடைய சிறையிருப்பு அப்படின்றார். அப்போ என்னை அதிகம் உரிமை பாராட்டுகிறார்னா உருவாக்கப்படுது. இப்ப பிள்ளைங்க ஸ்கூல்ல பாருங்க, இப்ப உங்க பிள்ளைகளை பாருங்க, ஸ்தோத்திரம், மற்ற பிள்ளைகள் தவறு செஞ்சா கூட, வேற தவறு செஞ்சா கூட உங்க பிள்ளைகள் நீங்க அடிப்பீங்க, கண்டிப்பீங்க, திட்டுவீங்க. அது எதை காட்டுதுன்னா பிள்ளைகள் மேல கோபம் ஒரு பக்கமா இருந்தாலும் அது எனக்கு பிள்ளை என்கிற ஒரு உரிமை தான் நம்ம அதை என்ன செய்கிறது, காட்டுகிறது. புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அது 2 பிள்ளைகள் இருக்கு, நல்ல பெற்றோன்னா 2 பிள்ளைகள் இருக்குன்னா ஆமா, அதுல ஒரு பிள்ளை இன்னொருத்தங்க பிள்ளை, ஆனா திட்டுவது அந்த பிள்ளையா இருக்காது, உங்க பிள்ளைய தான் நம்ம என்ன செய்வோம், திட்டுவோம். ஏன்னா அப்போ அந்த பிள்ளை ஸ்தோத்திரம் நம்ம பிள்ளை வெறுக்கிறோம் என்றல்ல, அது எதை காட்டுங்க, என் பிள்ளைக்கு மேல் நான் அதிக உரிமை என்ன செய்கிறேன், காட்டுகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உரிமை காட்டுதல் தான் அதை செய்ய வைக்குது. அப்போ நான் தேவ சமூகத்தை ஒரு களிமண்ணா என்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும் போது ஆமென், அவர் என்மேல் உரிமை பாராட்டுகிறார். என்மேல் உரிமை பாராட்டுகிறபடினாலே அவர் என்னை உருவாக்குகிறவராய் இருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது, ஆபிரகாமை உருவாக்குனாரு, ஸ்தோத்திரம், பலரை உருவாக்கினார். யார் மேலாம் கர்த்தருடைய அழைப்பு இருக்கிறதோ அவர்கள் தேவனால் என்ன செய்கிறார்கள், உருவாக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார், வா உன் இனத்தையும் உன் தேசத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்தை என்ன செய், வா என்று கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். அழைத்து ஆமென் வரும்போதுதான் அவனுடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலை நிமித்தம், சில சிச்சுவேஷன் நிமித்தம் அவன் உருவாக்கப்படுகிறார். அழைப்பு இல்லாதவர்கள் உருவாக்கப்பட மாட்டார்கள். உருவாக்கப்படுகிற அத்தனை பேருமே தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓகே, அடுத்து நம்ம அடுத்த மெசேஜ் பாயிண்ட்டுக்குள்ள வரணும், அதனால வேகமாக சொல்லி போகிறேன். ஆமென். உருவாக்கப்படுதல் ஆமென் என்பது அது அநேக நாட்கள் அல்ல. உருவாக்கப்படுதல் அது கொஞ்ச காலம் மாத்திரமே.
உருவாக்கப்படுது எத்தனை நாட்கள்? கொஞ்சம். இப்போ ஸ்கூலுக்கு பிள்ளைங்க காலேஜுக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க. ஆமீன். அதுக்கடுத்து சில இடங்களை அப்ரண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அடுத்து ட்ரைனிங் பீரியட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா அந்த பிள்ளை அவங்க உருவாக்கப்படுவது அதை அறிந்து கொள்வதற்காக, புரிந்து கொள்வதற்காக, செய்வதை பழக்க வைப்பதற்காக. ஏன் அப்படின்னா அதன் பிறகு அவங்க ஒரு வேலைக்கு போறாங்க, அதன் பிறகு அவங்க ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்க போறாங்க. அப்போ இந்த உருவாக்கப்பட்ட அனுபவம் தான் அதன் பிறகு அவர்கள் அந்த பொசிஷன்ல இருக்கும் போது அது அவர்களுக்கு பயனுள்ளதை என்ன செய்கிறது? மாறுகிறதா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, உருவாக்கப்படுதல் கொஞ்ச காலம் மாத்திரமே. இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தமா. உருவாக்கப்படுதல் கொஞ்ச காலம் மாத்திரமே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம் மெசேஜ் உள்ள ஒரு பாயிண்ட், அதை இதுக்குள்ள கொண்டு வந்துடுறேன். அதாவது உருவாக்கப்படுகிற காலம் எவ்வளவு காலம் என்று அது நீண்டு போவதும் குறுகி போவதும் நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சில காலங்களும் வச்சிருப்பார், பட் அதை குறுக்கிறது நீட்டுறது என்ன செய்யுது? நம்ம கரத்தில் தான் என்ன செய்து இருக்கு. சிலரை பார்த்தா தெரியும். ஆமீன். சில ஒரு ஓனர் இருப்பாங்க, அந்த பிள்ளை சரியாயிட்டு இப்போ கொத்தனார் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, கையாளா ஒருத்தரை கொண்டு போறாருன்னா அப்போ கொத்தனார் தெரியும், இவனை இந்த இடத்தை விட்டா இந்த கட்டு கரெக்டா கருங்கல் கட்டு கட்டுவாரு, இவன் கரெக்டா பூசுவான், இவன் பூசும் போது கரெக்ட் தெளிவா என்ன செஞ்சிருவான்? பூசிடுவான் அப்படின்னு. எப்போ அந்த கொத்தனாருக்கு ஒரு என்ன சொல்ல அவன் மேல ஒரு நம்பிக்கை வருதோ அவனையும் கொத்தனாரை என்ன செஞ்சிருவாரு? மாத்திடுவார். சிலர்லாம் 5 வருஷமும் போவாங்க, 10 வருஷமும் கையாளாட்டு தான் போவாங்க, 10 வருஷம் ஆனாலும் அவங்க யாராதான் இருப்பாங்க? கையாளாதான் இருப்பாங்க. அப்போ கொத்தனாருக்கு ஆசை தான் இவனை கையாளாட்டு என்ன செய்யணும்? மாத்தணும். ஆனா இவனை பார்த்தா சோத்திரம் சாந்து குழப்புன்னு சொல்லிட்டு கொத்தனாரு சொல்லிட்டு இவன்ட சொல்லிட்டு இருப்பாரு. இவன் அந்த நேரம் எங்கேயா போய் உட்காந்து தம் அடிச்சுட்டு இருப்பான். இவனை கொண்டு எங்க கொத்தனார மாத்தேக்கு. அப்போ இவன் சில ஆக்டிவேட் இருப்பான். அடுத்து இன்னொருத்தன் கையாளா இருக்கிறவன் இதை செஞ்சாலும் அடுத்து கொத்தனார் இதை எப்படி கட்டுறாரு, எப்படி அளவு பார்க்கிறாரு, எப்படி மேல கொண்டு வர்றாரு, இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே என்ன செய்வான்? இருப்பான். பார்த்தா கொஞ்ச நாள் பார்த்தா ஒரு கொத்தனாருக்குள்ள 2 பேரு கையாள வேலைக்கு போவாங்க. ஸ்தோத்திரம். பார்த்தா 2 வருஷத்துல அவன் கையாளா போன ஒருத்தன் கொத்தனாரா போவான். 6 வருஷம் ஆனாலும் இன்னொருத்தன் கையாளாதான் என்ன செய்வான்? இருப்பான். ராமன் சொல்லுங்க பாக்க. அப்போ அவர் ரெடி தான், ஆனா கூட போறவன் நாளை நீட்டுக்கிறதும் குறைக்கிறதும் அவன் கூட போறவன கையில தான் என்ன செய்யுது இருக்கு. அதே போலதான் கர்த்தர் நம்ம உருவாக்குறார் என்றால் அந்த உருவாக்குற நாட்கள் நீட்டிப்பதும் குறைப்பதும் அது நம்ம கரத்துல தான் என்ன செய்கிறது இருக்கு. சில காரியங்கள்ல முரண்டு பிடிக்கும் போது ஆண்டவர் கொஞ்ச நாள் கூட நாளை நீட்டிப்பார். யோசேப்புக்கு 13 வருஷம் தான் கொடுத்தார். 13 வருஷத்துக்குள்ளே அவன் ரெடி ஆயிட்டான், அவனை கொண்டு சிங்காசனத்தை உட்கார வச்சுட்டார். ஆனா மோசேக்கு 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷம் அரண்மனை விட்டு வெளியே போறாரு. அடுத்த ஒரு 40 வருஷம் அவன் ஆடோட ஆடா இது மேஞ்சி ஸ்தோத்திரம். அப்படி ஒரு லெவல் அத்து போறது. அவனுக்கு 80வது வயதுல ஆண்டவருக்கு நம்பிக்கை வருது, இவனை இனி எங்க அனுப்பலாம்? எகிப்துக்கு என்ன செய்யலாம்? அனுப்பலாம். அப்படி உருவாக்குறாரு. ஸ்தோத்திரம். பழைய மோசே 40 வயது மோசே இருந்திருப்பார்னா ஆமீன், ஆண்டவர் கொல்லைக்கு முன்னாடி இவன் பாதி பேரை கொண்டு தீர்த்திருப்பான். ஏன்னா அவ்வளவு கோபத்தை நிறைந்த ஆள். ஏன்னா எகிப்தை விட்டு ஒளிச்சு ஓடுற காரணமே இவன் கொலை பண்ணிட்டான். என்ன செஞ்சான்? போன ஒரு 2 பேர் சண்டை போடுற பார்க்கறதே அவனால சகிக்க முடியல. ஆனா 40 வருஷம் போட்டு உடைச்சு உருவாக்கி அதுக்கப்புறம் கோபம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு ஆடோட கடந்து மேஞ்சி ஒரு ஆடு அங்க போகும், ஒரு ஆடு இங்க போகும், அதோட மேஞ்சி ஆட்டுட்ட கோபப்பட்டு ஒரு கட்டத்துல கோபம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு மோசை மாறிட்டேன். ஆனா இனி வா, ஒன்னு நான் எங்க அனுப்புறேன்? எகிப்துக்கு அனுப்புறேன். ஒரு இடத்துல ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறாரு, அவனை போல சாந்த குணம் உள்ளவன் ஒருவனுமே கிடையாது. யாரை பார்த்து? கொலைகாரனை பார்த்து. ஒரே அடியில மண்ணுக்குள்ள புதைச்சவனை பார்த்தான் சொல்றாரு, அவனை போல சாந்த குணம் உள்ளவன் ஒருவருமே இல்லை. ஒரு கட்டத்துல ஆண்டவரை கோபப்படுறாரு, இவர்கள் எல்லாம் வணங்கா கடத்துள்ள ஜனங்கள், வா நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், அவங்கள விட்டு அவங்க எக்கேடு கட்டம் போட்டு. மோசே ஆண்டவரை சொல்ல, ஆண்டவரே இந்த ஜனங்கள் மேலும் கோபம் பற்றி எறிவது என்ன? அப்போ என்ன வேலை? ஆண்டவருக்கு கோபத்தை ஆற்ற அளவுல இவன் சாந்த குணம் உள்ளவனா மாறிட்டான். இதுதான் அந்த 40 வருஷம் உருவாக்கப்படுதல் நல்ல போகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில இடங்கள்ல
நம்ம நாட்கள் நீட்டிக்கப்படுவது நம்ம ஜெபிப்போம், என்னைக்கு இந்த காலம் மாறும், என்னைக்கு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் அப்படின்னு நம்ம ஜெபிப்போம். ஆனா இன்னும் ஆண்டவரால் நம்ப முடியலையே. சில பொறுப்புகளை கையில தருவதற்கு, சில நன்மைகளை தருவதற்கு ஆண்டவருக்கு நம்ப முடியலையே. அதனால நாட்கள் நீடித்து கொண்டு போகிறது. ஒரு களிமண்ணை போல வனைவதற்கும் உடைப்பதற்கும் பசைவதற்கும் மிதிப்படுவதற்கும் என்னை நான் அர்ப்பணிக்கும் போது வெகு சீக்கிரத்திலே நான் ஒரு குயவன் கையிலே உருவாக்கப்பட்ட நல்ல பாத்திரமாய் நான் ஷோகேஸ்ல வைக்கப்படுவேன், விற்பனைக்காய் வைக்கப்படுவேன் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நல்லா கவனிங்க. முரண்டு பிடிக்க இருதயத்தை கடினப்படுத்த விட்டு கொடுக்காமல் போக போக நடப்பது பாதிப்பு ஆண்டவருக்கும் கிடையாது, சபைக்கும் கிடையாது, பாஸ்டரும் கிடையாது, பாதிப்பு உங்களுக்கு தான். ஒத்துக்கொள்றாங்க? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உருவாக்கப்படுகிறதன் காலம் கூடிக்கொண்டே போகும். சிலர் ஆமேன் 3-4 வருஷத்துல வெளியே வந்துருவாங்க. சிலர் 10 வருஷம் ஆனாலும் 15 வருஷம் ஆனாலும் அப்படியே போட்டு உருண்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க கூட டிராவல் பண்ணவங்க எல்லாம் மேல இருப்பாங்க, கூட டிராவல் பண்ணவங்க எங்கேயும் இருப்பாங்க. உன்னையும் அந்த இடத்துக்கு கொண்டு வர ஆண்டவருக்கு சித்தம் உண்டு. பட் நீ எங்கேயோ இன்னும் இடம் கொடுக்கல, எங்கேயோ இன்னும் விட்டு கொடுக்கல. பார்த்துக்கலாம் என்னத்தை பார்க்க உருவாக்கப்படுகிறது காலம்தான் கூடிக்கொண்டிருக்கும். இன்றைக்கு ஒரு களிமண்ணை போல அப்பா உன் சித்தம் நிறைவேறுவதற்கு என்ன நான் அர்ப்பணிக்கிறேன் என்று ஒத்துக்கொண்டால் உங்களையும் அணைவதற்கு குயவனுடைய கரம் ஆயத்தமாய் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு 25 வருஷம் ஆச்சு ஒரு ஈசாக்க கையில கொடுப்பதற்கு. ஆமீன். சரீரம் சாராளுடைய கற்பம் செத்ததும் ஸ்தோத்திரம், இவனுக்கு வயதாச்சு, அதெல்லாம் ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை. அவனுடைய இருதயம் இன்னும் எம் மேல வரணும். அந்த நம்பிக்கை வரும்போது ஆபிரகாமுக்கு 100 வயசாச்சு, பாட்டிக்கு 90 வயசாச்சு. அதுக்கப்புறம் தான் குழந்தை கையில என்ன செஞ்சாரு, கொடுத்தா. நான் நினைக்கிறேன் ஆரம்பத்துல அவங்க சில இடங்கள்ல இது ஆயிருப்பாங்கன்னா சீக்கிரமே வந்திருக்குன்றது என்னுடைய விருப்பம். ஏன்னா ஆதியம் 17 ஆண்டு திரும்ப ஆபிரகாம் சொல்றாரு, அவனுடைய 99வது வயதுல நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இரு, உத்தமனாரு. அப்ப அவன்கிட்ட இன்னும் எதை எதிர்பார்க்கிறாரு, உத்தமத்தை எதிர்பார்க்கிறாரு. நீ உத்தமனாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உனக்கு குழந்தை இல்லை, உனக்கு என்ன தருவேன்னு சொன்னானோ அதை நான் தருவதற்கு வல்லமையுள்ளவரா இருக்கிறேன். சிலர் என்ன செய்வாங்கன்னா, அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ அந்த பாயிண்ட் உள்ளதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன்ல வந்தது வரும்ப சொல்லிடுறேன். சிலர் என்ன ஜோம் பண்ணுவாங்கன்னா, ஆண்டவரே 1 ஏக்கர் இடத்தை என்ன செய்யுங்க தாங்க அப்பான்னு ஜோம் பண்ணுவாங்க. ஆனால் உருவாக்கப்படுறது விட்டு கொடுக்காதப்ப டிலே ஆகும். அடுத்து என்ன செய்யணும்னா ஜபம் மாறாது, ஜப குறிப்பு என்ன செய்யும் மாறும். ஸோ கொஞ்சம் தாண்டும் போது 1 ஏக்கர் இடம் கேட்டேன், ஸோ அது தரையில சரி பரவாயில்ல ஆண்டவரே ஒரு 50 சென்ட் இடமா அது தாருங்கப்பா. 1 ஏக்கர் எங்க வந்து நிக்குது, 50 சென்ட்ல வந்து நிக்குது. இன்னும் ஒரு 6 மாசம் ஆகும், 50 சென்ட் வர்ற மாதிரி இல்லை. திரும்ப ஆண்டவரே ஒரு 10 சென்ட் இடமா அது தார்ந்துருங்கப்பா. எங்க போய் 1 ஏக்கர் எங்க வந்து நிக்குது, 10 சென்ட் வந்து நிக்குது. அடுத்து ஆண்டவர் இன்னும் ஒண்ணு நடக்காது, ஆண்டவரே ஒரு 5 சென்டாவது தந்துருங்கப்பா. அடுத்து எனக்கு காலத்துல நடக்காட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகளுக்கு காலத்தையாவது கொடுத்துருங்க ஆண்டவரே. அப்போ மாறுது ஜப குறிப்பு. அங்க என்ன செய்யுது, மாறுது. சகோதரா, நீ அன்றைக்கு இருந்த விசுவாசத்துல உறுதியானு 1 ஏக்கர் நீ கேட்டா 10 வருஷம் ஆனால் அந்த பிரேயர் ஜப குறிப்பு மாறாண்டா. கர்த்தர் தருவேன்னு சொன்னது நிச்சயமாய் தர வல்லமையுள்ளவர்தான். இது வல்லமை. ஆமென். ஆமா, 1 ஏக்கர் தருவார்னா கண்டிப்பா தருவாரு. சோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடை அப்படி குறுக்காண்டா. அந்த 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 நிலைமை நமக்கு தேவையில்லை. தருவேன்னு சொன்னாரா, தருவார். இது மற்றவங்க வாழ்க்கையில் உண்டு. ஆபிரகாமுக்கு ஆண்டு கொடுத்த வாக்குதான், உனக்கும் சாராளுக்கு தான் குழந்தை என்ன செய்வேன், தருவேன். ஆனா இவ சாராள் பார்த்தாங்க, சரி குழந்தை தாரேன்னு தானே சொன்னார், நமக்கு தராட்டாலும் குழப்பம் இல்லை. ஆண்டவருக்கே ஹெல்ப் பண்றாங்க. யாருக்கு, ஆண்டவருக்கே ஹெல்ப் பண்றாங்க. ஒரு ஆகாரா தார, அவன் மூலமாவது குழந்தை என்ன செய்யட்டு வரட்டும். குழந்தை தாரேன்னு தானே சொன்னாரு, இப்ப எனக்கு குழந்தை தானே வேணும், எப்படியாவது குழந்தை வரட்டும். ஆமா, ஆண்டவருக்கே ஹெல்ப் பண்ண பார்த்தாங்க. கடைசியில் அவளே வாயை திறந்து ஆகாரை இஸ்மாயிலை வீட்டோட்டு துரத்திடு அப்படின்ட்டா. நிலைமை எங்க போய் போச்சு பார்த்தீங்களா. அவர் இப்ப ஆமா ஆகார அடிமை பண்ணா மாறினாரோ இல்லையோ, சாராளுக்கு முன்னாடி ஆபிரகாம் அடிமையா மாறிட்டாரு. அவ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி அனுப்பிவிட வேண்டிய நிலைமை. அந்த ஃபெய்த் இருந்திருக்கணும்.
எத்தனை வயசான என்ன ஆண்டவர் சொன்னாருன்னா கர்த்தர் எங்களுக்கு குழந்தை என்ன செஞ்சிருப்பாரு, தந்திருப்பார், தருவாரு. அந்த விசுவாசம் மாறவே வேண்டாம். சொன்னது மனிதன் அல்ல, சொன்னது கர்த்தர். கர்த்தர் சொன்னது உண்மை என்றால் அவர் சொன்னதை ஆமென் மாத்தி செய்ய மாட்டாரு, சொன்னதை சொன்னபடியே செய்வார். சரி, ஆபிரகாமே வயசாயிற்று, சரி இனி என்ன செய்யக்கு, ஆமென் ஸ்தோத்திரம், எப்படியாவது உன் சந்ததிய அப்படியே முடியட்டும் இல்ல. ஆண்டவர் சொன்னது போல உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. அது இன்னைக்கு கர்த்தர் செய்திருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ். இன்னொன்னு, அவர் எப்படி உருவாக்குறாருன்னா நம்முடைய எதிர்காலத்தை அறிந்து கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரு, உருவாக்குறார். நம்ம எப்படி ஆண்டவரை எடை போடுறோம் அப்படின்னா, இப்ப நம்ம என்ன பிரசன்ட் சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை பார்த்து நம்ம ஆண்டவரை எடை போடுறோம். ஆண்டவர் நம்மளை எப்படி அழைக்கிறார், எப்படி உருவாக்குறார், எப்படி நம்ம வணைகிறார்னா, இப்ப நீங்க எப்படி இருக்கீங்கன்றதுனால இருக்கிறது, இப்பொழுது நீங்க எப்படி இருக்கீங்கன்றதுல இனிமேல் நீங்க எப்படி இருக்க போறீங்க என்பதை அறிந்துதான் கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை நடத்துகிற பாதை இப்பொழுது நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கர்த்தர் நடத்தல, இனிமேல் நீ எப்படி இருக்க போகிற என்பதை அறிந்துதான் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரு, நடத்துகிறார். புரிகிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கிறேன். இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ஸ் வச்சு ஆண்டவரை எடை போடாதுங்க, உங்க நிலைமை எடை போடாதுங்க. நான் நினைக்கிறேன் ஒரு நாளில் உங்க சரித்திரத்தை தலைகளாய் மாற்ற அவரால முடியும். ஆமென். சவுலுடைய வாழ்க்கையில என்ன செய்ய வச்சாருன்னா, கழுத காணன்னு சொல்லிட்டு சாமுவேல தேடி போக வச்சாரு. சவுல் ராஜா அவனை தேடி போக வச்சு அவன் தான் தேடி போய் என்ன செய்கிறான், சாமுவேல் இடத்துல போகிறாரு, கழுதையும் கணச்சு அவனை அந்த இடத்துல வச்சு ராஜாவை என்ன செய்கிறாரு, அபிஷேகம் பண்ணுகிறார். ஆனா தாவீதுக்கு வாழ்க்கையில பாருங்க, சோத்திரம், சவுல் முதல் ராஜா, சாமுவேல் தீர்க்கதரிசியை தேடி போய் அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆனா தாவீதின் வாழ்க்கையில தாவீது சாமுவேலை தேடி போகல, மாறாக சாமுவேல் தாவீதை தேடி வந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் கர்த்தருடைய திட்டம். அவனுக்காக வெயிட் பண்ணான். அங்கே ஸ்தோத்திரம் சாமுவேல் ஆமென் ஸ்தோத்திரம் பயப்பட்டு சாமுவேல் இடத்துல போகிறார். இங்க தாவீது ஒண்ணும் தெரியாத மாதிரி அவன் இவன் வீட்டுக்கு வாரான், தாவீதுக்கு வீட்டுக்கு வாரான், இங்க வந்து வெயிட் பண்றான். ஏன்னா அவர் எதிர்காலத்தை அறிந்து நம்மை உருவாக்கி ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய ஆராதிக்கிற தேவன். இப்ப நீங்க எப்படி இருக்கீங்கன்றது அல்ல கர்த்தர் பார்க்கிறது. இப்ப நீங்க எப்படி இருக்கீங்கன்றத அவர் பார்க்கிறாரு. ஆனா நீங்க இனிமேல் எப்படி இருக்க போறீங்கன்றதை கர்த்தர் பார்க்கிறாரு. ஒரு வார்த்தை பலிபீடத்திலிருந்து நமக்கு நேர வருகிற வார்த்தைக்கு இருதயத்தை கடினப்படுத்தி பார்த்துக்கலாம்னா உருவாக்கப்படுகிற காலம் கூடிக்கொண்டு போகும். அந்த வார்த்தைக்கு ஒரு களிமண்ணை போல, ஒரு அடிமையை போல இவள் சொன்னாங்கல்ல, அவங்க பேர்னது மரியாள் சொன்னாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டோட சித்தம் நிறைவேறுவதற்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன், நான் ஆண்டவருக்கு அடிமை என்று நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது உன் உருவாக்கப்படுகிற காலம் குறையும். நீ ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு காலத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்துகிறவராய் இருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனி இந்த மெசேஜுக்குள்ள வர வேகமாக சொல்லி முடிக்கிறேன். உருவாக்கப்படுகிற காலங்களில் என்ன நடக்கும்? உருவாக்கப்படுகிற காலங்களில் நான் வசனங்களுக்குள்ள போகல, சம்பவம் அந்த ஆபிரகாமுடைய சம்பவத்தை நான் வச்சு வைக்கிறதுனால சம்பவங்களை சொல்றேன், அந்த பாயிண்டை மட்டும் நான் சொல்றேன். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உருவாக்கப்படுகிற காலங்களில் நீங்கள் அநேக தோல்விகளை சந்திக்க நேரிடும். என்ன நேரிடும் சொல்லுங்க? அநேக தோல்விகளை சந்திக்க நேரிடும். நல்லா கவனிங்க. கரெக்டான வேலை போவீங்க, உத்தமமா ஓடுவீங்க, நம்பிக்கையா இருப்பீங்க. ஆனால் என்ன ஏற்படும் தெரியுமா? ரிசல்ட் எங்க வந்து முடியும்? தோல்வியில வந்து முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தோல்வியில வந்து முடியும். நமக்கு சரி என்னடா இது, எதற்கு ஆண்டவர் இந்த அனுபவத்தை தர்றாருன்னா, அதாவது ஓம் பிரயாசத்தினால ஓம் முயற்சியினால ஒண்ணுமே நடக்காது அப்படின்றத கற்று தருவதற்காக சில இடங்கள்ல தோல்வியில வைப்பார். அதுக்கப்புறம் இந்த உருவாக்கப்படுகிற காலம் முடியும் பாருங்க, முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் உங்க பிரயாசம் கொஞ்சமா தான் இருக்கும்,
ஆனா ரிசல்ட் அதிகமா இருக்கும். உருவாக்கப்படுகிற காலங்களில உழைப்பீங்க, பிரயாசப்படுவீங்க. ஏன் 1 மாசமும் ஜெபம் பண்ணீங்க, ரிசல்ட் பார்த்தா இருக்கிறது இல்லாம போயிடும். அந்த காலம் முடியும் போது பிரயாசம் கொஞ்சமா தான் இருக்கும். ஆனா நான் சொன்ன போல அந்த சொப்பனங்காங்கன்றது போல இருக்கும். ஆண்டோட கிரியைகளை நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, பார்த்துக்கிட்டே. அடுத்து உலகம் என்ன செய்யணும்? உங்களை பார்த்து, இந்த பிரதர் சூப்பர், இந்த சிஸ்டர் சூப்பர், இவங்க ஜெபம் பண்ணி சோத்திரம் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அவங்க நம்மளை குறித்து புகழும் போது நம்மளை பார்த்து நம்மளை நக்கலா சிரிப்போம். ஏன்னா அன்னைக்கு 3 நாள் உபவாசம் இருந்த ஒண்ணு நடக்கல. இப்போ உறங்கி எழும்பி வந்து நிற்கிற எல்லாம் நடக்குது. சோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ஒண்ணு தெரியும், இது என்னால் நடந்ததல்ல, இது யாரால் நடந்தது? கர்த்தரால் நடந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைன்னா உலகம் உங்களை பார்த்து சூப்பர் அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் அப்படி தூக்கி விடுங்க. பார்த்தீங்களா, நான் எவ்வளவு பெரிய ஆளு. ஆமென். அப்போ இந்த உருவாக்கப்படுகிற காலத்துல அதான் மற்ற ஒரு லெவலை தொட்டு உருவாக்கப்பட்ட லெவல் தொட்ட ஆட்களை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வெளியேன்ற உலகம் அவங்களை புகழும் போது அவங்களுக்கு அது ஒரு மேட்ரு, அவங்க அது ஒரு சிந்தனை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க யாருன்னு அவங்களுக்கு தான் தெரியும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்க. அவங்க சொல்லுவாங்க, இவர் ஜெபம் பண்ணியாக்க அற்புதம் என்ன செஞ்சு நடந்துச்சு. இவர் நினைப்பாரு, உன்னைய சிந்தையிலே கிடையாது. ஆமா, உனக்கு நான் ஜெபம் பண்ணதே கிடையாதுன்னு இவர் நினைப்பார். ஆனா அந்த உருவாக்கப்படுகிற காலங்களிலே அப்படி அந்த ஜெபங்கள், அந்த 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 பரிசுத்தம் அது இந்த நாட்களிலே பயனுள்ளதாய் காணப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் நிருபங்களை வாசிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ அதுல எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பவுல் இப்படி சொல்லுவாரு, அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், கடமையை மட்டும் செய்திருக்கிறேன். அப்போ நான் என்ன அப்பிரயோஜனமான, ஏதோ இது எனக்கு கடமை அதனால செய்யறேன். அவங்க சொல்றாங்க, இது உலகத்தை கலக்கிறவர்கள். ஆமை, தேவர் மனுஷ ரூபம் எடுத்து வந்துட்டாங்க. இவனுக்கு ஓட்டத்தோட ஐயோ நாங்கள் உங்களை போல சாதாரணமான மனுஷன். இவன் உருவாக்கப்படாம வந்திருந்தா என்ன சொல்லிருப்போம்? ஆமா ஆமா ஆமா, நான் யாருதான் தெய்வம், அந்த மாலையா எல்லாம் கொண்டோ என்னெல்லாம் உண்டோ எல்லாம் கொண்டு என்னச்சு வா எனக்கு ஒரு கோயிலை கட்டுன்னு சொல்லியிருப்பானுங்க. உருவாக்கப்படாவிட்டா. இவன் உருவாக்கப்பட்டு வந்தனால நீங்க தான் தெய்வம் சொல்லும்போது அவனுக்கு துண்டை காணும் துணியை காணும் ஓட்டம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சில ஜபம் பண்ணியும் சில உபவாசம் பண்ணியும் சில கஷ்டப்பட்டும் பிரயாசப்பட்டும் முடிவு சக்சஸ்ன்னு வரும்போது சில தோல்விக்கு நேரம் வருதா, சோர்ந்து போகாதுங்க. இது கர்த்தர் உருவாக்குகிற காலம். ஆனா இதற்கான பதில், இந்த பிரயாசம் ஒண்ணு வீண் போகாது. இதற்கான ஒரு பிரதிபலனை நிச்சயமா நீங்க பார்க்க போறீங்க. அன்றைக்கு நடக்கிறவைகள் சொப்பனம் பார்க்கிறது போல இருக்கு. எத்தனை பேருக்கு சொல்ல முடியுது, ஆண்டவர் என்னோடு கூட தான் பேசி கொண்டிருக்கிறார் என்று? இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, இன்னும் சத்தமாய் ஹல்லேலூயா. ரெண்டாவது சோத்திரம், ஒரு நிறைய எழுதி வச்சிருக்கீங்க, எதெல்லாம் பேசன்னு தெரியல, ஸ்கிப் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கிறேன். பிரைஸ் எல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரெண்டாவது, தாமதம் அதிகமாய் உண்டாகும். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனம். வசனமே சொல்லாம போயிட்டு இருக்கிறேன், அதனால இதையாவது வாசிப்போம். சாராய் போதும், இங்கே போதும் போதும், தேங்க்யூ. இப்ப பாருங்க, இவ வெயிட் பண்ணி பாக்குறா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓகே, பட் நினைக்க வயிற்றுல கவிச்சு பாப்பான்னு நினைக்க, கருவு இருக்கா பார்த்து ஸ்தோத்திரம் ஒண்ணு நடக்கிற. அடுத்து கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்துட்டா. இந்த கற்பத்துல ஒண்ணு என்ன செய்யாது, நடக்காது, அடுத்த கற்பம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகார தேடி போக்குற. அப்போ அவள் தாமதம் அங்க என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. ஒரு இடத்துல ஆபிரகாம் கேட்பான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் எப்படிலாம் சொல்லும்போது, உருவாக்கப்படுகிற நாட்களில் நீங்க நினைத்தது போல சில காரியங்கள் நடக்காது. நீங்க விசுவாசித்தது உண்மைதான், நம்பினது உண்மைதான், ஆனால் நடக்கும் என்கிற தைரியம் உங்களுக்கு இருக்குது. சில தாமதங்கள் என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. இது எதற்கென்றால் கர்த்தர் தராமல் இருப்பதற்காக அல்ல, கர்த்தர் நம்மை உருவாக்குவதற்காக. வாயை திறந்து சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய
4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிக்கலாம். இது என்ன டச் பண்ண. அப்பொழுது 3வது காரியம், இந்த உருவாக்கப்படுகிற நாட்கள் என்ன நடக்கும்? 1 தோல்வி உண்டாகலே, 2 தாமதம் உண்டாகலே, 3வது அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, போதும். 5வது வசனம், அவனை வெளியே அழைத்து இதெல்லாம் உனக்கு தர வேணும். கவனிங்க, இப்போ அந்த வார்த்தை அப்படியே சொல்லுகிறேன். 4வது, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. உருவாக்கப்படுகிற காலங்கள் என்ன நடக்குன்னா, ஆண்டவர் வார்த்தைகளை அள்ளி தருவார். என்ன வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை, வாக்குத்தத்தம் வந்துகிட்டே இருக்கும். ஆனா என்ன நடக்காதுன்னா, வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற மாதிரி ஒண்ணு நடக்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கவனிங்க, ஒரு எக்ஸாம்பிள். இவனை பாருங்க. இப்போ குழந்தை ஒண்ணு இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவன் கேட்கிற, ஆண்டவரே எனக்கு என்ன செய்யுங்க, ஒரு குழந்தையாவது தாருங்க ஆண்டவரே. ஆமென், ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆபிரகாம் சொல்லும் போது 3வது வசனத்துல, அதற்கு பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளி என்ன செய்கிறார் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் ஜெபிக்கும் போது, ஆண்டவர் இவன் உனக்கு இவன் இல்லை, உன் கற்பத்தில் பிறப்பவன் உனக்கு யாரா இருப்பான்? சுதந்திரவாளி இருப்பான்னு சொன்னது மட்டுமல்ல, 5ஆம் வசனம், அவனை வெளியே அழைத்து வந்து வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு, பின்பு அவனை நோக்கி இந்த உன் சந்ததி இவ்வண்ணமா என்ன செய்யும் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஒரு பிள்ளையை தாருங்கப்பா. ஆண்டவர் வாக்குத்தத்தம் என்னது? வானத்தை எல்லாம் பாரு, உனக்க சந்ததி இதே போல என்ன செய்ய போது இருக்க சொல்லிட்டு அவர் போயிட்டார். அடுத்தும் பார்த்தா திரும்ப அதே பரிதாப நிலைமை தான். வயசுதான் கூட்டிட்டு போகுதே ஒழிய வானத்து நட்சத்திரத்தை போல ஆகண்ட, அட்லீஸ்ட் 1வது கிடைச்சா போதுமே அப்படின்னு ஏங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாகுது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் கேட்டேன், ஆண்டவரே இந்த உருவாக்கப்படுகிற காலம் வார்த்தையை கொடுத்துட்டு அந்த கிரியை நடக்காம ஏமாத்தையா சரி அப்படின்னு இந்த வெளிப்பாடு தந்த உடனே கேட்டேன். அப்போ இப்படி ஒரு வார்த்தை ஆண்டு, அதாவது இயேசு ஆமென் சாத்தானை பார்த்து சொல்லுவார் ஒரு வசனம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் அவன் என்ன செய்வான்? பிழைப்பான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை எதுக்கு தந்து ஏமாத்துறீங்கன்னு கேட்டதுக்கு ஆண்டவர் கொடுத்த பதில், எனக்கு தந்த பதில் என்ன, நான் வார்த்தை தராட்டா நீ மண்ணா போயிருவான், நீ உயிரோடே இருந்திருக்க மாட்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடிக்கடி வார்த்தை உனக்கு நான் தந்துட்டு இருக்கிறதுனாலதான் உன்னால அந்த உருவாக்கப்படுகிற காலங்கள் உன்னால பிடிச்சு நிற்க முடிந்தது. ஐயோ ஐயோ புரியல நினைக்கிறேன். இதை எனக்கு தந்த உடனே ஏன்னா அப்படியே சரண்டாயிட்டு இந்த வார்த்தை. அது எப்படி இருக்கும்? இனி என்னடா ஒண்ணு இல்லாம இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? முதல்ல தந்ததை காட்டிலும் இன்னும் பவர் கொண்ட வார்த்தையை தந்துட்டு அவர் போயிடுவார். நமக்கு அப்ப நல்லா இருக்கும், பலனா இருக்கும். அடுத்து பார்த்தா ஒண்ணு நடக்காது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தையை மட்டும் கொடுத்துட்டு இருக்காரா? ஒண்ணு நடக்கிற மாதிரி தெரியலையா? நான் சொல்றேன், சீக்கிரம் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன அத்தனை வார்த்தையும் நீங்கள் சுதந்திரிக்கிற ஒரு காலம் வரப்போகிறது. ஆமென். சிலர் இந்த கேள்வியோடு வந்திருக்கலாம், வார்த்தை எல்லாம் நல்லா தான் இருக்கு பாஸ்டர், ஆனா என்ன செய்யுது, இன்னும் எதிர்பார்க்கிற நடக்கலையே. வார்த்தையை மட்டும் கொடுக்கிறார். வார்த்தையும் தராம இருந்திருப்பார்னா விசுவாசத்தை விட்டு போயிருப்போம். வார்த்தையை தரதான் நம்ம இன்னும் பலன் அடைந்து கொண்டே இருக்கிறோம். பார்த்துக்கலாம், என்ன அவமானம் வந்தாலும் நடக்காவிட்டாலும் அவர் எனக்கு போதும் சார், அவரை நான் விடமாட்டேன், அவருக்காகவே நான் வாழ்வேன்கிற தைரியம் கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இந்த உருவாக்கப்படுகிற காலம் முடிந்த பிறகு என்ன நடக்குன்னா, முதல்ல தருவது வார்த்தையா இருக்காது, முதல்ல செய்கிறதே அற்புதமா தான் இருக்கும். அற்புதத்தை செஞ்சுட்டு தான் வார்த்தையை தருவார். ஐயோ 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 புரியல நினைக்கிறேன். ஆமே, ஆபிரகாமுக்கு ஸ்தோத்திரம், மோரியா மலைக்கு ஈசாக்க பலியிட போகும்போது ஆட ஆயத்தப்படுத்திட்டு தான் வார்த்தை ஆபிரகாமிட்டே ஆண்டவர் பேசுறாரு. ஆபிரகாமை பிள்ளை ஆண்டவர் கை போடாது, அங்க ஒரு ஆடை உனக்கு நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன்.
புரிகிறவங்க சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. வார்த்தையை கேட்டு பலனடைகிற காலம் ஒரு காலம், ஆனா அற்புதத்தை பெற்றுட்டு வார்த்தையை பெறுகிற காலம் இன்னொரு காலம் இருக்க போகிறது. அது வெகு சீக்கிரத்தில் நம்முடைய கண்களில் கர்த்தர் காண செய்ய போகிறார். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. ஆண்டவரே, வார்த்தை கேட்டு 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 டயரியை தான் நிரப்பிட்டு இருக்கேன்னு ஒழிய வாழ்க்கையில ஒண்ணு இல்லையே. சோத்திரம். டைரியை ஒண்ணு கிழிச்சு போட்டுறாதுங்க. எழுதப்பட்ட அத்தனையும் உங்க கண்களால் நீங்கள் நிச்சயமாய் பார்ப்பீர்கள். வார்த்தையை தந்து கொண்டிருப்பது எதுக்கு தெரியுமா? உன்னை இன்னும் பலப்படுத்துவதற்கு. இந்த வார்த்தை இல்லாட்டா, ஆமேன் ஸ்தோத்திரம், உங்க வாழ்க்கையே இல்லாம போயிருக்கு. நீங்க பார்த்தது ஆபிரகாமுக்கு ஒவ்வொரு காலத்துல அப்படி இப்படி வருவாரு, வார்த்தையை கொடுப்பாரு, ஓடிடுவாரு. ஆண்டவரே பிள்ளை இல்லையா, வா வா வெளியே வா, இந்த வானத்து நட்சத்திரம் பாரு, அதே போல தருவேன்னுவாரு, திரும்ப போயிடுவார். இவன் பார்த்தா நட்சத்திரத்துல கனவு வேணும், நட்சத்திரத்தெல்லாம் பார்த்து இதே போல குழந்தை இருக்கு. கடைசியில் என்ன கட்டது, அந்த நட்சத்திரத்தை பாக்கியதை பாட்டிடுவான். சோத்திரம். அங்க ஒன்றும் பார்க்கல, ஒரு குழந்தை தந்தா போதும் ஆண்டவரே. ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தைகள் ஒன்றும் ஆபிரகாமுக்கு கொடுக்காம இருந்திருப்பார்னா, ஆபிரகாமுக்கு லைஃப் என்னைக்கோ திரும்ப மொசப்பத்தியம்மா நாட்டுக்கு ஊரு என்கிற பட்டணத்தை நோக்கி ஓடி இருப்பான். ஆனா வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்க 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 அந்த 6ஆம் வசனத்தில் இருக்கிறது, அவன் கர்த்தரை என்ன செய்தான்? விசுவாசித்தான். இந்த வார்த்தைகள் வரும்போது இன்னும் விசுவாசம் வந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறதா? விசுவாசியுங்கள். அவர் சொன்ன வாக்கு தத்தம் ஒன்று கூட தரையிலே விழாது, அது அத்தனையும் நிறைவேறியே ஆகும். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து எதுல நம்மளை பிளஸ் பண்றாரோ அதுல நம்மளை ஒண்ணு இல்லாம ஆக்குவார் இந்த உருவாக்கப்படுகிற காலங்களில். சோத்திரம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 1 வசனங்களை வாசிப்போம். ஆமென். ஆதியாகமம் ஸ்தோத்திரம் 18வது அதிகாரம், அது 2வது வாசிப்போம். ஆபிரகாம வாசிச்சுட்டு வரும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில் என்ன செய்தான்? சொல்லிக் கொண்டான். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் 15ஆம் வசனம் சொல்றாரு, உன் மனைவியை நீ சாரா என்று அழைக்காத, எப்படி அழை? சாராள் என்று அவளை பேரா இருக்கு. ஏன்னா அவள் திரளான ஜாதிகள் யாரா இருக்க போறா? தாயா இருக்க போகிறான். ஆண்டோட வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? இனி அவளை இனி எப்படி அழைக்க கூடாது? சாரான்னு அழைக்க கூடாது. எப்படி அழைக்கணும்? சாராள் என்று அழை. அவள் இனி திரளான ஜாதிகளுக்கு எப்படி இருக்க போறா? தாயாக இருக்க போறா. அது மட்டும் இல்ல, ஆண்டவர் வார்த்தை, அவள் ஜாதிகளில் ராஜாக்கள் உண்டாகும். அவளை என்ன செய்வேன்? அவ ஜாதிகள் பிறக்கும் பிள்ளைகள்ல யாரெல்லாம் வர போறாங்க? ராஜாக்கள் வர போறாங்க. இந்த வார்த்தை கேட்ட உடனே, ஓ ஸ்தோத்திரம், நீங்க கைத்தட்டபடி ஆமேன் ஆமேன், ஐ ரிசீவ்னு ஆபிரகாம் சொல்லாதபடி கமந்துகிறது கேட்கப்பேன்னு தலைவர் சிரிச்சுட்ட. சொன்னது யாரு? ஐயோ சொல்லுங்க. கர்த்தர் சொன்ன உடனே ஆமை வார்த்தையை கேட்டு கைத்தட்டு ஆமேன்னு சொல்றவன் அவருக்கு என்ன வந்துட்டு? சிரிப்புன்னா சாதாரண சிரிப்பு, உருண்டு உருண்டு சிரிக்கிறான். இவர் தான் யாரு? இவர் ஆண்டவர் சொல்ற வார்த்தைய விசுவாசிக்காம சிரிச்சவனாக்கு விசுவாசிகளுக்கு தகப்பன். புரியல நினைக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிகளின் தகப்பனாக்கும் ஆண்டவர் சொல்ற வார்த்தை கேட்டு நக்கலா கமந்து கடந்து சிரிச்சார். ஆமென் சொல்லுங்க பார்க்க. உருண்டு உருண்டு சிரிச்சு விட்டார். எனக்கு பொண்டாட்டியை பார்த்து நான் எப்படி விழிச்சணுமா? சாரான்னு விழிச்சணுமா? அவ யாருக்கு? திரளான ஜாதிகளுக்கு என்ன யாரா மாற போறா? தாயா மாற போறான். கேட்டுட்டு தலைவர் கேட்க உருண்டு உருண்டு சிரிச்சு விட்டார். அவனே ஆண்டவர் எப்படி மாத்துறாரு? விசுவாசிகளுக்கு தகப்பனாய் கர்த்தர் மாத்தி வச்சிருக்கிறார்.
ஆமென். அப்ப எதுல நம்மளை உருவாக்குறாரோ அதுல ரொம்ப சோதிப்பாரு. ஹalleluya. அப்ப விசுவாச சோதனை உனக்கு வருதா, நீதான் விசுவாசுக்கு தகப்பனாய் கத்த மாற்ற போகிற. பொருளாதாரத்துல சோதனை வருதா, புரிஞ்சுக்கோங்க, மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை கத்தவங்க கையில தர போகிறார். ஐயோ ஐயோ ஐயோ. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா கரங்களை உயர்த்தி ஹalleluya. பதவிகளில் சோதனை வருதா, மிகப்பெரிய பதவியில கொண்டு கத்தர் உட்கார வைக்க போறான்னு விசுவாசம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பலரால் புறக்கணிக்கப்படுகிறீர்களா, அநேகருக்கு உதவுகிற நபரா நீங்க மாற போறீங்கன்றது எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை. ரொம்ப தூரம் வாகனம் இல்லாம ரொம்ப நடந்துட்டு இருக்கீங்களா, சீக்கிரம் விலகோடின வாகனத்தை கர்த்தர் உங்க கையில தர போறார் என்பதை விசுவாசி. எது உங்க கையில தர போறாரோ அந்த விஷயத்துல அதிகம் உங்களை சோதிப்பார். எது ஆமேன் உங்களுக்கு ஆமேன் எந்த விஷயத்துல கர்த்தர் உங்களை பயன்படுத்துறாரோ அந்த விஷயத்த லேட்டா தருவார். ஆமே கேட்டு கேட்டு பார்ப்பீங்க, லேட்டா புரிஞ்சுக்கோங்க. ஆமேன் இதை நான் ஆள போகிறேன், இதை நான் என்ன செய்ய போறேன், இவர் விசுவாசிகளுக்கு பேரு தகப்பன். ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டா என்ன செஞ்சாரு, ஆமேன்னு சொல்ல மாட்டாராம், கைத்தட்ட மாட்டாராம், என்ன செய்வாராம், டைவடிச்சு சிரிப்பாராம். அவரை தான் ஆண்டவர் எப்படி கொண்டு உட்கார வச்சாரு. ஐயோ பேசுங்க, விசுவாசிகளின் தகப்பன். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். எதுல நான் ரொம்ப உடைக்கப்படுறேன் பாஸ்டர், எதுல நான் ரொம்ப சோதிக்கப்படுறேன் பாஸ்டர் அப்படின்னு நீங்க புரிகிறீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை என்னன்னா, அதுதான் உங்க கையில, அதுல உங்களை ஸ்பெஷலா கத்த மாத்த போறாரு. அதை நீங்க ஆளுகை செய்ய போறீங்க, அதை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள். ஆமே. 18ல பாட்டியம்மா சிரிச்சாங்க. பாட்டியம்மா உருண்டு உருண்டு சிரிக்கையில, ஆனாலும் ரூமுக்குள்ள இருந்துட்டு சிரிச்சாங்க. ஓ சோதா அவங்க சொன்ன, ஆமா எனக்கு புருஷனுக்கு 100 வயசு, எனக்கு 90 வயசு, இனி எங்களுக்கு என்ன கிடைக்க போகுதான், குழந்தை கிடைக்கும். பார்த்தீங்கன்னா 100 வயசு அப்படி சிரிக்க வச்சுட்டாக்கும் ஆண்டவர் கையில குழந்தை கொடுத்தாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை நான் பேசுறேன். எந்த ஆண்டவர் வார்த்தையை தரும்போது அதை உங்களால நம்ப முடியாது. என்னால நம்ப முடியல பாஸ்டர் அப்படின்னு நீங்க அந்த லெவலுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, தேவன் காத்திருக்கிற காலம் முடிய போகுது. அது சீக்கிரமாய் உங்க கரத்தில் வரப்போகிற காலகட்டத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்துட்டாரு. இந்த வார்த்தை சோத்திர நகைப்புண்ட 100 வயசுல ஆண்டவர் சொல்லும் போது, ஆமேன், ஆபிரகாமும் சிரிச்சாரு, யாரும் சிரிச்சாங்க, சாரன். அப்போ புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா நம்ப முடியல, வாய்ப்பே கிடையாது அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, நாம் பெற்றுக்கொள்ளுகிற காலகட்டத்துல கர்த்தர் என்ன கொண்டு வந்து நிறுத்திட்டாரு, நான் இதை சுதந்திரிக்க போகிறேன். ஆமே. சில வேர்டு ஆண்டவர் பேசுவாரு, ஆமேன், பேசுற பாஸ்டரை பார்த்து நக்கலா இருக்கு, இவருக்கு வேற வேலை இல்லைன்னு அப்படி நக்கல் மாதிரி. இதெல்லாம் எங்க சார் நடக்கும், நான் நிறைய கேட்டாச்சு, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, உங்க கரத்துல கர்த்தர் கொண்டு வருகிற நாட்கள் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறது. நல்லா ஒரு கைத்தட்டு தட்டுவி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்க நினைச்சா சத்தமா கையை தட்டி ஆண்டவரை ஹல்லேலூயா. ஆமென். நான் இன்னைக்கு ஆராதனையில ஆண்டவர் வார்த்தையை தந்தார். ஆமென். சிலது நம்ம பார்க்கிறது சொப்பனம் பார்க்கிறது போல இருக்க போகுது ஆண்டவர் செய்யும் போது. அந்த வார்த்தை கேட்டும் போது உண்மையிலேயே சொன்னி கைத்தட்டினீங்களா எனக்கு தெரியாது, பாஸ்டர் வேடெல்லாம் நல்லா தான் இருக்கு, எங்க பாஸ் நடக்க போகுது அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை அந்த கட்டத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டார். அது உங்க கரத்தை தர போறாரு. சோத்திரம். ஆண்டவரிட அவன் சொல்ற 100 வயசுல எனக்கு குழந்தை பிறக்குமா, கெக்கன்னு சிரிச்சவனுக்கு அந்த அப்படி அவன் நம்பக்கே வாய்ப்பு இல்லை. ரோமர் 4 சொல்ற நம்புவதற்கு ஏது இல்லாத இருந்தோன்னு சொல்லுது. ஆபிரகாமுக்கு வாய்ப்பே இல்லை பாஸ்டர், நம்புவதற்கு வாய்ப்பே இல்லை, இது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை பாஸ்டர், சாத்தியக்கூறே இல்லை அப்படி நீ வந்துட்டானா அப்ப புரிஞ்சுக்கோ, இப்ப நடக்க போகிறது, இப்ப அது நித்தியமாய் சாத்தியக்கூறா அமைய போகிறது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொன்னு, உருவாக்கப்படுகிற காலங்களில் கர்த்தர் நம்மளை மறைத்தே வச்சிருப்பார், மறைத்தே வைத்திருப்பார். ஆமே, நம்மளை யாருக்கும் தெரியாது, மறைச்சு வச்சிருப்பார், மறைச்சு வச்சிருப்பார். எலியாவை சொன்ன ஒளித்திரு,
அந்த நாள் மறைஞ்சிருக்கு. உன் கண்ணீர் மறைக்கப்பட்டிருக்கு. உபவாசம் அந்தரங்கத்தில் இருக்கு. நீ திறமைக்கு மிஞ்சி காணிக்க கொடுப்பாய், அது அந்தரங்கத்துல மறைச்சே வச்சிருப்பார். மறைந்தே இருக்கும். எல்லாருக்கும் ஒரு காலம் உண்டு, அது மறைந்து இருக்கிற காலம். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம உண்மையா ஓடிக்கிட்டே இருக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தை சரியான நேரத்தில் வரும்போது, அவர் நம்ம வெளியே வராண்டாம், அவரே ஒரு கட்டத்தில் நம்மளை வெளியே கொண்டு வருவாரு. அன்னைக்கு நாம் பரிதாபமா இருக்க மாட்டோம், ஆச்சரியப்படுகிற விதத்திலே கர்த்தர் நம்ம வைப்பார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவர் உருவாக்கம்லாம் பேசிட்டு இருக்கேன். நான் நேற்றைக்கு எங்கள் அப்பா சர்ச்சில் மீட்டிங் முடிச்சுட்டு பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது எனக்கு சண்டே பிரசங்கம் பண்ணணும்னு ஒரு மைண்ட் வந்து எனக்கு, நாளை சண்டே இல்லை, நம்ம பிரசங்கம் பண்ணணும் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு மைண்டே வந்துச்சு. ஏன்னா மண்டை ஃபுல்லாக இயேசு சிலுவையில் சம்பாதித்தவங்களாம் இருந்துட்டு இருந்து. ஸோ அப்படி பைக்கில் இந்த வீரப்புலி இல்லையே, இந்த மெயின் ஜங்ஷனில் சொர்லோடு ஜங்ஷன் தாண்டி பைக்கில் வரும்போது தான் ஆண்டவர் அங்கண்டு இங்கே வர்றதுக்குள்ள ஒரு 8 வார்த்தையை சிந்தையில் போட்டார். வந்த உடனே யார்ட்டையும் பேச்சில்லை, வந்து மொபைலில் தான் எல்லாம் டைப் சேவிங். சோத்திரம். இப்போ நான் கேட்டேன், இன்னைக்கு காலையில் ஆண்டவர் நேற்று நைட்டு இப்படி உருவாக்கப்படும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கீரு, இப்படியெல்லாம் தந்துட்டுனா என்ன சொல்றேன்னு. அப்போ ஆண்டவர் வேட நைட்டு சிந்தையில் போட்டார். அதாவது நீ சொல்லு, சிலருக்கு உருவாக்கப்படுகிற காலம் முடிவுக்கு வந்து விட்டுன்னு நீ சொல்லு, அவங்க அதை பார்க்க போறாங்க. என் கண்ணு நிறைஞ்சிச்சு, உறக்கம் எல்லாம் போயிட்டு. ஏன்னா எனக்கு நான் 5:30 திரும்ப நார்கோல் போகணும். அப்படி வேடம் கேட்டுட்டு அப்படி ஜோம் பண்ணி எப்படி உறங்கினதில்ல, காத்து எழும்பி நாகர்கோவில் போயிட்டேன். அங்க அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த வார்த்தையை சிந்தறது, கர்த்தர் சீயோனுக்கு சிறையிருப்பை திருப்பும் போது அது சொப்பனம் காண்கிறது போல இருந்தோம். எனக்கு திருவனந்தெல்லாம் புறாவெடுக்கலாம், கிளம்பி வந்துடலான்னு தோணுச்சு. வந்து நம்ம மக்கள்கிட்ட சொல்லணும், சோத்திரம், சிறையிருப்பு திருப்பப்பட போகுது, ஆமே, சிலது நீங்கள் சொப்பனம் பார்க்கறது போல இருக்க போகுது அப்படின்னு என் ஆவி. சோத்திரம். அதனாலதான் கூட்டம் முடிஞ்ச உடனே நாம் பைக் எடுத்துட்டு இங்க வந்து கூட உட்கார கூட இல்லை, உடனே நான் மைக்கை வாங்கிட்டேன். ஏன்னா வேடு இங்க இருந்து கொதிச்சுட்டு கிடக்கு. இந்த மாசம் ஆண்டவர் சொல்ல போறாரு, சிறையிருப்பு திருப்ப போறாரு, சிலது சொப்பனம் பார்க்கறது போல இருக்க போகிறது. நான் உங்களுக்கு இல்லை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், நான் எனக்காக பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். சோத்திரம். உங்களை நீங்க பாவம் கேட்டுட்டு போறீங்க, நீங்க உங்களுக்குன்ற வார்த்தைன்னு கேட்டா நீங்களும் சுதந்திரிக்க போறீங்க. சோத்திரம். ஆண்டவர் சிலரை பார்த்து சொல்றாரு, உருவாக்கப்படுகிற காலம் முடிவுக்கு வருது, நீ மறைந்திருக்கிற காலம் முடிவுக்கு வருது. சிலது தோத்து எழும்புனா, சிலது நீ எதிர்பார்த்ததுக்கு மேல எதிர்மறையா தான் நடந்துச்சு. ஸ்தோத்திரம். இதெல்லாம் உருவாக்கப்படுகிற காலம் ஒரு முடிவுக்கு கர்த்தர் கொண்டு வர்றாரு. இந்த மாசத்துல இந்த உபவாச ஜெப நாட்கள்ல ஆண்டவர் நீங்க சில கிரியைகளை பார்க்க போறீங்க, அது சொப்பனம் பார்க்கறது போல இருந்துச்சு. இனியும் 3 வாரம் நமக்கு ஒரு பிரேயர் இருக்கு. இதை எந்த அளவுக்கு பயன்படுத்திக் கொள்ளணுமோ பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு ரெவலேஷனை சிந்தையில போட்டு உங்களை கேட்க வைக்கிறாருன்னா, ஆமே, நீங்கள் சாதாரணமானவர்களாயே அல்ல, அவருடைய பார்வையிலே நீங்கள் வெளியேற பெற்றவர்களா இருப்பீங்க. பாருங்க, நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க, 3வது பாடல், நடப்பவைகள் சொப்பனம் காண்கிறது போல இருக்குன்னு நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப நேற்றுக்கே நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வேடை. இன்னைக்குதான் காலையில அங்க நார்கோல இருக்கும்போது இந்த வேடு தந்தாரு. ஆனா நான் பார்த்து வாக்குத்தத்தம் வரணும்னு நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் பிளஸ் பண்றேன். இந்த மாதம் சில கிரியைகள் உங்களுக்கு சொப்பனம் பார்க்கறது போல இருக்க போகிறது. சில அற்புதங்கள் விட்டுறாதுங்க. உங்க உருவாக்கப்படுகிற காலத்தை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருகிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து உங்க வாழ்க்கையை தீர்மானிக்காதுங்க. நீ இன்னைக்கு என்ன, உன் பேங்க்ல என்ன அக்கௌண்ட், உன் பர்ஸ்ல எவ்வளவு பணம் இருக்கு, உன்னை சுற்றி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இதை பார்த்து என் வாழ்க்கையை நீங்க தீர்மானிக்காதுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் உன் எதிர்காலத்தை அறிவார். அவர் தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறவர். உன் சூழ்நிலையை பார்த்து, உன் பணத்தை பார்த்து, உன்னை சுற்றி இருக்கிறவங்களை பார்த்து உன் வாழ்க்கையை நீ தீர்மானிக்காது. அவர் தீர்மானிப்பார் சார் உன் வாழ்க்கைய. அது மகிமையா இருக்கும். அது வேற லெவல்ல உங்களுக்கு இருக்க போகிறது. புரிகிறவங்க சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீ வெளியே வரும்போது நீ யார் என்று ஆமேன் கர்த்தர் வெளியே கொண்டு வருவாரு. உன் மேல இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்டதுன்னு ஆமேன் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். நான் நோட்ஸ் எடுக்காண்டா,
அந்த மறைந்து இருக்கும்போது என்னெல்லாம் அந்த மறைந்து இருக்கிற காரணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் ஒரு 7 டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்று, அந்த மறைந்து இருக்கிற காலங்களில் நான் யாருன்றது நீங்கள் அந்த நாட்டில் உணர்வீங்க. நான் யாரு சார் அப்படின்னு நீங்கள் அறிந்து கொள்கிற காலம்தான் அந்த மறைந்திருக்கிற காலம். ரெண்டாவது, உங்கள் சுற்றில் இருக்கிறவங்க யாருன்றதை நீங்கள் அந்த நாட்கள் தான் அறிஞ்சிருப்பீங்க. மறைந்து உங்கள் கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளுகிற காலம்தான் அந்த மறைந்திருக்கிற காலம். நம்பர் 3, தேவன் யார் என்பதை அறிகிற ஒரு காலம்தான். அந்த காலத்தில் நீ ஆண்டவர் அறிவீங்க. அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத அறிகிற காலம். ஆமேன். தேவன் அந்த மறைந்திருக்கிற காலம். அதே போல அந்த மறைந்திருக்கிற காலத்துல ஆமேன் நீங்கள் அறிந்தது கற்றுக்கொண்டதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். நீங்க அனுபவிச்சது தான் அநேகமாக இருக்கும். தியரி எல்லாம் ஒன்றும் நடக்காது. அந்த மறைந்திருக்க காலங்கள்ல நீங்களே ஒரு லைப்ரரியா இருப்பீங்க. நீங்கள் உங்க வாழ்க்கையே ஒரு அனுபவமா இருக்கு. அந்த அளவுக்கு உங்களை உருவாக்கி எடுப்பாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மறைந்திருக்கிற காலத்துல நடக்கிறது எல்லாமே தலைகீழா நடக்கிற மாதிரி தான் இருக்கு. இங்கண்டு வேடை கேட்டு கையை தட்டி ஓன்னு போவீங்க, அங்க பார்த்தா நேர் ஆப்போசிட்டா இருக்கு. அதெல்லாம் மறைந்திருக்கிற காலம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்பர் 7, இந்த மறைந்திருக்கிற காலத்துல தேவன் விரும்பாத, தேவன் அருவருக்கத்தக்க சில சுபாவங்கள், சில கிரியைகள் உங்களை விட்டு தானாகவே மாறி போயிருக்கு. நீங்க திருப்பி மறைந்திருக்க காலத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா உங்க ஸ்பிரிச்சுவல் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும். ஆமென். உங்க சுபாவத்துல பெரிய சுபாவம், பெரிய மாற்றம் வந்திருக்கு. அதெல்லாம் அந்த மறைந்திருக்கிற காலங்கள்ல அன்று தூக்கி போட்டிருப்பாரு. ஆமென். திரும்ப யாழ சொல்றேன். 1, அவர் யார் என்பதை நீங்க அறிவீங்க. 2வது, உங்களை சுற்றி இருக்கிறவங்க யார் என்பதை அறிவீங்க. 3, ஆண்டவர் யார் என்பதை அறிவீங்க. 4, நீங்க அறிஞ்சது எல்லாம் கொஞ்சம் தான், நீங்க அனுபவிச்சதான் நிறைய இருக்கு. அதுல பாடம் படிச்ச பாடம் நிறைய இருக்கு. அதனால எல்லாம் உங்களை யாரும் புகழ்ந்தும் போது அப்படி இல்லாம உங்களை எல்லாம் சாதாரண யாரும் அசைக்க முடியாது. ஏன்னா நீங்க மறைந்திருக்கிற காலத்து படிச்ச பாடம் அவ்வளவு இருக்கும். 6வது, எல்லாம் தலைகளை நடக்கிறது போல இருக்கும். 7வது, தேவன் விரும்பாத அருவருக்கத்தக்க காரியங்கள் உங்களை விட்டு அப்படியே மாறி போயிடும். ஆமே. நம்மளை உருவாக்கிட்டு இருக்கிறார. இப்போ உள்ள சூழ்நிலை பார்த்து உன் வாழ்க்கை நீ இட போடாத. அவர் இட போடுவார். உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஒரு களிமண்ணை போல விட்டு கொடு, அவர் உயர்த்துவார். திரும்பவும் சொல்றேன், இந்த 3 மாசம் பிரேயரை மிஸ்யூஸ் பண்ணாதுங்க. எனக்கு நோ ப்ராப்ளம். நான் முடிச்ச உடனே நான் திரும்பவும் ஓட ஆரம்பிப்பேன். நான் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி நான் உட்காருவேன். உங்களுக்காண்டி நான் இருக்கேன், நான் எனக்கு வேண்டி இருக்கிறேன். நான் பூஸ்டப் ஆகி ட்ரை ஆகி அடுத்து நான் வெளியே போகும்போது இன்னொரு மனோஜை நான் வெளியே போகணும். ஆனால் நானும் வெளி ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணியிருக்கேன். நீங்கள் பயன்படுத்தினா நீங்களும் வேற லெவலில் மாறுவீங்க. ஆமே. மிஸ்யூஸ் பண்ணால் அது உங்க இஷ்டம். கண்களை மூடுவோம், எழுந்து நிற்போம். மறைந்திருக்கிற காலம் முடிவுக்கு வருது. நீ உருவாக்கப்படுகிறவள் அல்ல, உபயோகம் உள்ளவள். உங்க வாழ்க்கையில் நடக்கிற சில வார்த்தைகள் சொப்பனம் காண்கிறது போல இருக்க போகுது. சியோனின் சிறையிருப்பை திருப்பும் போது நாங்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை முடிஞ்சிட்டுன்னு சொல்லாதுங்க. உன் சூழ்நிலையை பார்த்துட்டு என் வாழ்க்கை இதுதான் எனக்கு நிலைமைன்னு சொல்லாதுங்க. உங்க வாழ்க்கையை தீர்மானிப்பது பணம் அல்ல. உங்க வாழ்க்கையை தீர்மானிப்பது டாக்டர் அல்ல. உங்க வாழ்க்கையை தீர்மானிப்பது உங்க சொந்த பந்தங்கள் அல்ல. உங்க வாழ்க்கையை தீர்மானிப்பது நீங்கள் அல்ல. உங்கள் வாழ்க்கையை தீர்மானிப்பது கர்த்தர். கர்த்தர். என்னால தைரியமா சொல்ல முடியும், ஆண்டவர் 75% மக்களுக்கு மேல டைரக்டா கர்த்தர் ஆமே உங்களோடு பேசி இருக்கிறான்னு என்னால தைரியமா சொல்ல முடியும். ஹல்லேலூயா. 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 வார்த்தை வராட்டா நீ என்னைக்கோ அழிந்து போயிருப்பா சகோதரி. வார்த்தை வந்தனாலதான் இந்த உருவாக்கப்படுகிற காலங்களை நீ பிடிச்சு நின்னது. இந்த வார்த்தை வராட்டா நீ உன் நிலைமை என்ன ஆயிருக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம், இந்த உள்ள ஃபாஸ்டிங் பிரேயர் நான் மிஸ் 2-3 நாள் லீவ் போடுங்க. இப்ப லீவ் போடான்னா கடைசி வாரங்கள்லாம் லீவ் போடுங்க. முடியாதுன்னு சொல்லுங்க, வேலைக்கு வர முடியாது, பிரேயர் முடிச்சுட்டு நான் வாரேன் சொல்லுங்க. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. அவர் உங்க பட்சத்தில் நிற்பார்.
உங்கள் வாழ்க்கையை தீர்மானிப்பது உங்க வேலை இல்லை. உங்க வாழ்க்கையை தீர்மானிப்பது கர்த்தர். கர்த்தர் அவர்தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிறார். ஹல்லேலூயா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. எஸ், உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஒரு முறை கூட உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீ சொன்ன பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். இந்தையும் அவமரமும் சகித்து கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். இந்தையும் அவமரமும் சகித்து கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தை நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தை நோக்கி இருக்கிறோம். சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு முகத்தை உங்க கரத்தை உங்க முகத்தை
ஜெயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் எங்களுக்குமே விட்ட யாரும் இல்லாண்டவரே, இந்த பிள்ளைகளுக்குமே விட்ட யாரும் இல்லாண்டவர், இவருடைய சிறையிருப்பு திருப்பப்பட போகிறது. மனோஜுக்கு மறைந்திருக்கிற காலம் முடிய போகிறது. எங்களுக்கு வேற யாரும் இல்லை. நீர் இந்த வார்த்தையெல்லாம் தராட்டா நாங்க என்னைக்கோ அட்ரஸ் இல்லாம போயிருப்போம். என்னைக்கோ ஒண்ணு இல்லாம உருவாக்கப்படுவதன் கால முடிவுக்கு வருகிறது. எங்களுடைய மறைந்திருக்கிற கால முடிவுக்கு நாங்கள் சாதாரணமானவர்களே அல்ல. இந்த சபை சாதாரணமானதா இருக்கு. இனி உள்ள ஜபங்கள் நீ மகிமையா இருக்கு நாங்க விசுவாசிக்கிறோம். எங்களை சாட்சியாக நிறுத்த போகிறோம். முத நாளிலே நாங்கள் ஜெபித்தோம், நீர் எங்களை சாட்சியா நிறுத்துவீர். மனோஜ சாட்சியா நிறுத்துவீர், எங்கள் பிள்ளைகளை சாட்சியா நிறுத்துவீர். நல்ல பிதாவே, உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த ஜெப நாட்கள் மகிமையா இருக்கட்டும், வெற்றியா இருக்கட்டும், ஆசீர்வாதமாய் அமைய கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த ஜபங்களை எங்கள் பிள்ளைகள் பயன்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். மாலை நடக்கிற அந்த வீட்டு கூட்டத்தை ஆசீர்வதியும். எல்லா துதிகனமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமா போயிட்டு வாங்க.